மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக பிள்ளைகளை கொடுத்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய காரியங்களை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள். இங்கே புதுசா ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை குறித்து யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் என்னவா இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றார். இந்த கல்லுகளினாலே உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுக்கு ஏற்கனவே 2 வகையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 வகையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஒன்னு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, 2வது மாம்சத்தின் பிள்ளை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு அடுத்த வசனம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன். 2வது பிள்ளை மாம்சத்தின் பிள்ளை. இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, கல்லுகளினாலே ஒரு பிள்ளை. 3 வகையான பிள்ளைகளை குறித்து நாம் ஆபிரகாமுக்கு பார்க்கிறோம். ஒன்று வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கை போல, இன்னொன்று மாம்சத்தின் பிள்ளை இஸ்மவேலை போல, இன்னொன்று கல்லுகளினாலே ஒரு பிள்ளை இருக்கிறது. இந்த மாதிரி 3 பிள்ளைகளை குறித்து தான் ஆபிரகாமை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு 3 வகையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 3 வகையான பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 வகையான பிள்ளைகளுக்கு 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதில் நாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதுதான் இப்பொழுது நமக்கு மிக முக்கியமான விஷயம். திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். நல்லா கவனிங்க. இங்கே 2 வகையான பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று மறுமனையாட்டின் பிள்ளைகள். ஆபிரகாம் 2 பேருக்கு 2 காரியங்களை கொடுக்கிறார். ஒன்று, ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார். அது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதற்கு அடுத்து தன் மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ அவர் என்ன செய்யறாரு? நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி பிள்ளைகள், மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த மறுமனையாட்டின் பிள்ளை யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த 1வது வசனத்திலிருந்து கேத்தூரால் சந்ததியை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான் அப்படின்னு. சோ அந்த கேத்தூராலுடைய சந்ததி, அந்த கேத்தூரால் சந்ததியில மீதியானர்கள் வருகிறார்கள். மீதியானுடைய தேசத்துல தான் சிஃபோரால் வராங்க. சிஃபோரால் தான் மோசேயுடைய மனைவி, உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அவங்களும் ஒரு வகையில் ஆபிரகாமுடைய குமாரத்தி தான். சோ அவங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியாக தான் இருக்கிறாங்க. சோ இப்போ அந்த சந்ததிக்கு அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா, நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான் அப்படின்னு இருக்கும். சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிஃப்ட்ஸ் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு? எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடறாரு. இது எப்பவுமே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கத்துக்கிட்டேன். அதை உங்களுக்கு இப்ப சொல்றேன். இந்த வேதத்துல உள்ளது எதுவுமே ஹிஸ்டரி கிடையாது. சரித்திரத்தை எழுதி வைக்கிறதுக்காக இந்த புஸ்தகம் கிடையாது. வெறும் நீங்கள் சரித்திரமாய் படித்தால் நீங்கள் யூதர்களாய் மாறிவிடுவீர்கள். யூதர்கள் இதை வெறும் சரித்திரமா தான் படிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி நம்ம சொல்றதுல பெருமையோடு இருந்தோம். ஆனா இது வேதம், அதாவது இது தேவனுடையதான வார்த்தை. அதுக்கு பின்னாடி காடோடைய ஒரு மெசேஜ் இருக்கும். நான் சொல்லுங்க, புரியுதா? அந்த ஓமை பார்த்தோம்ல, அத்திமரம்ங்கிறது நார்மலா அத்திமரம். அதுக்கு பின்னாடி காடோடைய மெசேஜ் ஒன்று இருக்கு. அந்த மெசேஜை கண்டுபிடிக்கிறது தான் நீங்களும் நானும். உங்களை எண்ணி ஆண்டவர் எதுக்கு ஆவியானவரை கொடுத்து வசனத்தை ஆவியானவர் எழுதி அதை நம்ம கையில கொடுத்து ஆவியானவர் எதுக்கு விளக்குறார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெசேஜ் சொல்றாரு. மெசேஜ் சொல்லல. மெசேஜ் கொடுத்தா யார் வேணாலும் மெசேஜ் கொடுக்கலாம். அதனால அவங்க கொடுக்குற மெசேஜுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, அவர்கள் வசனத்தை எடுத்து வசனமாய் பேசுவார்கள். நாம் வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பேசுகிறோம். ஆவியானவர் சொல்ல கொடுத்த மெசேஜ் பேசணும். அதனால தான் இது ஆவியானவர் சொல்றது. அப்போ இந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம், ஆபிராம் அப்படின்றது 2 பேர் இருக்கு ஆபிரகாமுக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும். 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு பேர் ஆபிராம். 17ஆம் அதிகாரத்துல இருந்து அவருக்கு பேர் ஆபிரகாம். அப்போ இந்த ஆபிராம் என்பது மேலான தகப்பன், ஹை ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு ஒரே நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவாகிய தேவன். அந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் அது வருது. அதற்கு பிறகு ஆபிரகாம் என்ன ஆகிறாரு? ஆகார திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடுறாருன்னா, அவர் சாதாரண ஜாதிகளுக்கு தகப்பட்டாய் மாறிடுறார். நிறைய பசங்களுக்கு பையங்களாக மாறிடுறார். இப்போ இந்த மாதிரியே தான் தேவனுக்கு பல வகையான ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள். பல வகையான ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள். ஒன்று, மாம்சத்தின்படி இஸ்மவேலர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் அவருக்கு மாம்சத்தின்படி பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதாவது அவங்க மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவராக இருக்கிறார்கள். இதிலேயே ஆபிரகாமை தங்களுக்கு தகப்பனாக கொண்டிருக்கிற இன்னொரு சந்ததியும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னல, மீதியானர், கேத்தூரால் சந்ததி. இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, நமக்கு புரிஞ்சிருக்கிறபடி, நமக்கு இஸ்மவேல் தெரியும், நமக்கு ஈசாக்கு தெரியும். மீதியானருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன் நமக்கு தெரியுமா? இப்படி தியானிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுது தெரியுது. இந்த மாதிரி ஆபிரகாம் வழியா எத்தனையோ சந்ததி உலகம் முழுக்க போயிருச்சு. அவங்களுக்கு முன்னாடி போயிருச்சு. இப்ப இங்கேயே பாருங்க, ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பேர் கொண்ட ஸ்திரியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்வாக்கையும் சூவாகையும் பெற்றாள். புரியுதா?
அவங்க இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 பேர் இருக்குது இல்லையா? இத்தனை சந்ததி ஆபிரகாம்ல புறப்பட்டு போயிருக்குது. நமக்கு தெரிஞ்சது ஈசாக்கு, இன்னொன்னு இஸ்மவேல். இப்ப இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது மீதியான். இந்த இடத்துல பாருங்க மேதானியம் இருக்கு. இந்த மேதானியர்கள் தான் மீதியன்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு குரூப் இருக்கு. மேதிய பெர்ஷியர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அதையும் சொல்றாங்க. எது எப்படியோ ஆபிரகாம் வழியாக நிறைய சந்ததி இருக்குது. அந்த நிறைய சந்ததி உலக பிரகாரமான சந்ததி, ஈசாக்கு அல்லாத சந்ததி. ஈசாக்கு வேறு, ஈசாக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. இது ஈசாக்கு அல்லாத மாம்சத்தின்படி உலகம் முழுக்க போகிற சந்ததி. இது யார் யாரெல்லாம் எங்க இருக்கிறாங்க நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இவர்களுக்கும் ஆபிரகாம் என்ன கொடுத்திருக்காரு? நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார். உலக பிரகாரமா பார்த்தா அது கிஃப்ட்ஸ். ஸ்பிரிச்சுவலி எடுத்தா ஆபிரகாமுடைய கிஃப்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. ஆபிரகாமுடைய கிஃப்ட்ஸ் இருக்கு, இவங்ககிட்ட இருக்குது. இப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்க போகுது? இவங்களுக்கும் போகுது, இவங்களுக்கும் போயிருக்கு. ஆனா இந்த ஆசீர்வாதம் என்பது எதற்குரியதா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா பூமிக்குரியதாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் எதுக்குரியதா இருக்கு? பூமிக்குரியதாக இருக்கிறது. அதோட இந்த ஆசீர்வாதம் பூமியோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த ஆசீர்வாதம் ஆனா இது ஆபிரகாம் வழியா தான் வருது. சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு வசனம் இருக்குது. அதாவது அத்தனை பட்டணத்துக்கு பவுல் போவாரு. அங்க போன உடனே அவங்க அத்தனை பட்டணத்தார் நிறைய விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறத காண்பாரு. அதுல அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்வாரு, நீங்கள் தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படிக்கு உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடி வைத்திருக்கிறார்கள் இருக்கு. தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படிக்கு. தடவறது யாரா இருக்கும்? தடவி கண்டுபிடிக்கிறவன் யாரு? கண்ணு தெரியாதவர் தான் தடவி கண்டுபிடிக்கிறவர். சோ தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? மனக்கண்கள் குருடா இருக்கிறவங்களுக்கு. ஆனா அவங்க கிட்ட கடவுள் இருக்கிறார். ஆண்டவரை பத்தினதான விஷயம் அவங்க கையில இருக்கு. ஆனா தடவி பார்த்தா தான் தெரியும். அந்த விஷயத்துல அவங்க என்னவா இருக்கிறாங்க? ஆவிக்குரியதான மனக்கண்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். அதோட அர்த்தம் என்ன? இவங்களுக்கு தேவனை பத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. தேவனை பத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்களுக்கு அது தேவன் சொன்னதுன்னு தெரியாது. அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருக்குது, பிதாவை பத்தி சொல்லியிருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்க மனக்கண்கள் குருடா இருக்கு. சரி, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாராம்? தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி. அப்ப இவங்க கிட்ட இந்த விஷயம் எப்ப யார் வழியா போச்சு? இவங்க கிட்ட தேவனை பத்தின அறிவு இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் இருக்கு, அதான் தடவி கண்டுபிடிக்க சொல்றாரு. எப்படி இவங்க கிட்ட அது போச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் வழியா தான் போச்சு. ஆபிரகாம் வழியா தான். இப்ப ஆபிரகாமின் சந்ததியில வந்தவங்க எத்தனையோ பேரு பல மார்க்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மார்க்கத்தில் உள்ளதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள்ல உள்ள பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்பாடு இருக்கும். அதை பத்தின காரியங்கள் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், திரைச்சிலை போட்டிருப்பாங்க. அது உள்ள கடவுள் இருப்பாரு. திரைச்சிலைக்கு இந்த பக்கம் இவங்க இருப்பாங்க. அங்க ஒருத்தர் நின்று கடவுளுக்கு இவங்களுக்கு நடுவில் மீடியேட்டர் ஆசாரியனா இருப்பாரு. வாசல்ல பாத்தீங்கன்னா வெங்கல தொட்டி நமக்கு இருக்கும், அவங்களுக்கு ஒரு குளம் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அப்படியே நம்மளுடைய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் அவங்க வச்சிருப்பாங்க. சரி, இந்த இப்படி செய்யணும்னு அவங்களுக்கு யார் வழியா தெரிஞ்சிச்சு? எது வழியா அவங்களுக்கு வந்தது? ஆபிரகாமின் வழியாக இதெல்லாம் வந்துச்சு. இதுதான் அவர் கொடுத்த நன்கொடை. கிஃப்ட்ஸ் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க தடவியாகிலும் அவர் கண்டுபிடிச்சிருங்க. ஆபிரகாம் வழியா கர்த்தர் அதை கொடுத்து அனுப்பிட்டார். உலக பிரகாரமா பார்த்தா கிஃப்ட், ஸ்பிரிச்சுவலி பார்த்தா ஆபிரகாம் வழியா இந்த காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பல விஷயங்கள் அங்க பாத்தீங்கன்னா பழம் சாப்பிடக்கூடாது, இங்கேயும் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். அங்கேயும் பாம்பு இருக்கும், இங்கேயும் பாம்பு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கங்கள், எந்த மார்க்கத்துக்கு போங்க பாம்பு இருக்கும். எல்லா மார்க்கத்திலையும் பாம்பு தான் வச்சிருப்பாங்க. அது ஏன் வச்சிருக்காங்க? நீங்க சைனீஸுக்கு போங்க பாம்பு வச்சிருப்பாங்க, நீங்க கிரீக்குக்கு போங்க பாம்பு வச்சிருப்பாங்க, நீங்க வேற எந்த ஒரு இதுக்கு போங்க பாம்பு வச்சிருக்க. ஏன் பாம்பு வச்சிருக்காங்க? பாம்புக்கும் மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சம்பந்தம் பைபிள்ல மட்டும்தான் இருக்குது. அங்கதான் ஆரம்பிக்குது. அங்க இருந்து அந்த பாம்பு சம்பந்தம் உலகம் முழுக்க போகுது. அப்ப இவங்களுக்கு போச்சே, யார் வழியா போச்சு? அதான் கேள்வி. இப்ப நம்ம பேசுறதா யார் வழியா போச்சு? ஆபிரகாமுடைய சந்ததிகள் வழியாகத்தான் போயிருக்கணும். எதுக்கு இவங்களுக்கு போக அனுமதி கர்த்தர் கொடுத்தார்னா, அவர்கள் தடவியாகிலும் இதை கண்டுபிடிக்கும்படி. அவர்கள் வேதங்களை அவர்கள் தடவி பார்த்தால் கிறிஸ்து தெரிவார். அவர்கள் வேதங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தால் கிறிஸ்து தெரிவார். இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடை, ஆபிரகாம் மூலமாக கொடுக்கப்பட்ட நன்கொடை. ஆனா இதனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த நன்கொடையை வெறும் நன்கொடையா வச்சுட்டு, அதை வெறும் வேதமா வச்சுட்டு, அல்லது வெறும் கதைகளா வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க எங்க போவாங்கன்னு வசனம் சொல்லுது, கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டான். கிழக்கே கீழ் தேசத்துக்கு. ஸ்பிரிச்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க மேல போற கூட்டம் இல்ல, கீழே போற கூட்டம். கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான், கீழ் லோகத்துக்கு அனுப்பிவிட்டான் அர்த்தம். ஆனா அவன் அனுப்புறது ஈக்குவேட்டர் கீழே உள்ளது. நான் உலக பிரகாரமா சொன்னா, ஸ்பிரிச்சுவலி இதை பாத்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் இருந்து போனவங்க எங்க போயிட்டாங்களா? கீழ் தேசத்துக்கு போயிட்டாங்க. அப்போ உலக ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இப்படி வச்சுக்கோங்க. தேவனிடத்தில் இருந்து நீங்கள் உலக ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்குறவர்களா இருந்தால் கிடைக்கும். இம்மைக்குரியதை மாத்திரம் நீங்கள் தேடுவதாக இருந்தால் கிடைக்கும். ஆனால் முடிவு பரிதவிக்கப்பட்டதாக இருக்கும். இம்மைக்குரியதாக மட்டும் தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் நம்ம எப்படி இருக்கும்? பரிதவிக்கப்பட்டவர்களை போல காணப்படுவோம். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு புறப்படுகிற சந்ததிகள்ல ஒரு சந்ததி வெறும் நன்கொடைகளை மட்டும் வாங்குற சந்ததி. அதான் அவங்க ஆண்டவர்கிட்ட வந்து எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து உலக ஆசீர்வாதத்தையே கேட்டு வாங்குற ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளத்தை கொடுத்தவர், எல்லாவற்றையும் தந்தவர், எல்லாவற்றையும் தந்த மிச்சம் எல்லாத்தையும் தராதிருப்பது எப்படி சொல்லிட்டு சொல்றாரு. காட்டு புஷ்பத்தை பாருங்க உடுத்தி வைத்திருக்கிறாரு, குருவிகளுக்கு போஷிக்கிறாரு. ஆனா நாம இன்னும் இந்த நன்கொடைகளுக்காக தான் தேவனை பின்பற்றுகிறோம். ஒரு கூட்டம் ஆபிரகாமின் சந்ததி தான் இவங்களும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள் தான். இவங்களும் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. ஆபிரகாமுடைய காரியங்கள் அதன் மூலமா இப்ப நீங்க கலாத்தியர்ல வாசிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக புறஜாதியாருக்கு வரும்படிக்கு இருக்கு, வருது. ஆனா எந்த ஆசீர்வாதம் வருதுன்னு இப்ப கேள்வி. இயேசு கிறிஸ்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்க, எந்த ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க? என் நாமத்தினாலே எவைகளை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன இயேசு
எதை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. வசனம் சொல்ற ரோமர்ல, நான் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே. இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இயேசுகிட்ட இந்த நன்கொடைகளை கேட்கிற கூட்டமாய் தான் காணப்படுகிறோம். அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அதை வேணும், இதை வேணும். இதுல நம்ம பல நேரங்கள்ல இதை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் தானே கேட்கிறோம். அவர் சொல்றாரு, பரலோகத்துக்குரிய மேன்மையே கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படிங்கிறார். மிச்சம் எல்லாத்தையும் நான் எப்படி தராம இருப்பேன்னு கேட்கிறார். ஆனா நீ இதுக்காகவே என்ன தேடுறியே, இதுக்காகவே என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறியே. சபை என்பது, இப்ப நீங்க அத்தனை பேரும், நான் சொல்றது இங்க இருக்கிறவங்க சொல்லல, பொதுவா நீ கிறிஸ்தவத்தினுடைய கடைசி கால சபையினுடைய நிலைமை என்னன்னா, இந்த உலக பிரகாரமான நன்கொடைகள் ஆசீர்வாதங்களை கேட்கிற சபையாவே இருக்கு. எல்லாரும் இதைத்தான் கேட்கிறாங்க. அப்ப இங்க தேவைகள் இல்லையா? தேவைகள் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாததான் நீங்க கேட்க போறீங்களா? வருந்தி கேட்டு கெஞ்சி அழுது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாக்கோபு அப்படி கேட்டதனால தானே பெற்றுக்கொண்டான். வசனத்தை மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதகமா தான் இருக்கும். அந்த வசனம் நீங்க கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னா ஆழமான செய்தி கிடைக்கும். இங்க பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசி. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். இப்ப கவனிங்க, கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க வந்தாரா, தேற்றுவதற்கு வந்தாரா? அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதிக்க வந்தாரா, ஆறுதல் படுத்த வந்தாரா? ஆறுதல் படுத்தத்தான் அவர் வந்தார். அவனை ஆசீர்வதிக்க அவர் வரவே இல்லை. அந்த இடத்துல காடோடைய ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு காட் என்ன செய்யல, வரல. அவர் அவனை கன்சோல் பண்ண வந்தார். இன்னபா நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம், நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன, இவன் தானே வரப்போறான், யாரு ஏசா தானே வரப்போறான், நான் இருக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, கன்சோல் பண்ண வந்தார். நைட்டு முழுக்க கன்சோல் பண்ண முடியல, அழுதுனே இருக்கிறான். பல நேரங்கள்ல இந்த அழுது சாதிக்கிற பிள்ளைகள் இருக்கு. நம்மள அப்பாவோட இருதயம் என்ன செஞ்சிரும், உடஞ்சிரும். அழுதா விட்டுட்டு போக முடியாது. யாக்கோபு ரா முழுவதும் அழுகுறான். இவர் போக மாட்டேன், இவரால போக முடியல. அவனை தாண்டி என்னடா அவன் அழுதுகிட்டே இருக்கான், இவனை கன்சோலே பண்ண முடியல. அவன் என்ன சொல்லி அழுகுறான், நாளைக்கு காலம் இவன் என்ன பண்ணான் தெரியுமா உங்களுக்கு? அதோட கொடுமையா இருக்கும். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். நான் 24வது வசனம் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். இந்த போராடி மேற்கொள்ளாதனா என்ன பண்ணிருக்கான் யாக்கோபு? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யாக்கோபு என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? போராடி மேற்கொள்ளாததை கண்டு அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சண்டை போட்டிருக்கான்ல, காலை பிடிச்சி ரொம்ப பண்ணிருக்கான்ல. வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். அதான் போராடி இருக்கான். நைட்டு முழுக்க காலை பிடிச்சிட்டு அழுதுருக்கான். அழுதுருக்கான். விடமாட்டேன் இருக்கான். ஆனா அதே நேரத்துல தகப்பனாச்சா, அழுதா கிராஸ் பண்ண முடியாது அவரால். நைட்டு முழுக்க அழுதுருக்கான் உட்காந்து. தூதனானவருடைய அழுது கெஞ்சினானா, போவாதீங்க. அவர் சொல்றாரு, டே பொழுது விடியுதுரா, நைட்ல இருந்து நீ அழுது நிற்கிற, நானும் சொல்றேன் ஒன்னும் ஆகாதுன்னு. அது எப்படி நான் நம்புறது? நீங்க போயிருவீங்க, நாளைக்கு ஏசா வந்துருவான், நான் என்ன பண்ண? அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளான்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எதுக்கு வந்தாரு? ஆறுதல் படுத்துற பிளான். இப்ப இவன் என்ன கேட்கிறான்? 26வது வசனத்துல, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப இவனுக்கு என்ன தெரியுது? இவர் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா இவர் போயிட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா, பட் ஒன்னு உண்மை. என்ன உண்மைனா, இவர் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டாரா நமக்கு ஒன்னும் ஆகாது. அந்த அறிவு இருக்குது. அதனால சொல்றான், நீ என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை நான். சோ இந்த இடத்துல இவருக்கு இவனை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது, கன்சோல் பண்ற பிளான். ஆசீர்வாதத்தை இவன் தான் கேட்டு வாங்குறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா, 35ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, அப்ப அங்க என்ன பண்ணாரு? அது அவன் கேட்டு வாங்கினது. இது இவரு வந்து விருப்பப்பட்டு ஆசீர்வதிக்கிறது. அவரை ஆசீர்வதித்து திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க, ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். இதைத்தான் அங்கேயும் சொன்னாரு. சோ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஆனா அது இவன் கேட்டது, இது இவர் சொன்னது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆசீர்வாதத்தை அவன் கேட்டது, இது இவர் சொன்னது. ஆனா அங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஃபார்முலா எழுதியாச்சு, ஆக்டிவேட் ஆனது இங்கதான் ஆச்சு. இங்கதான் விஷயத்த சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? இனி இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். பின்னும் அவரை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருவாயாக, ஒரு ஜாதி பல ஜாதி, இதெல்லாம் ஆசீர்வாதம் இங்கதான் சொல்றாரு. அங்க ஒண்ணுமே சொல்லல. இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படுவதாக, தேவனோட மனுஷனோட போராடி மேற்கொண்டாய் என்று அவனை ஆசீர்வதித்தார். அவ்வளவுதான். ஆசீர்வதித்தார்ன்ற வேர்டு மட்டும்தான் இருக்கு. என்னங்கிறது இங்கதான் இருக்கு. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்? பல நேரங்களிலே நாம் தான் போராடுகிறோம் ஆண்டவர்கிட்ட போய், ஆசீர்வாதத்தை கொடுங்க. இப்போ பல நேரத்தில் அந்த ஆசீர்வாதம் என்னவா மாறுகிறதுனா உலக ஆசீர்வாதமாய் மாறுது. ஏன்னா நம்ம கேட்கறதே அதுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு சொல்றேன், உங்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சான்ஸ் கிடைச்சா வந்து ஆசீர்வதிச்சிருவார். அப்போ அந்த சான்ஸ் கிடைச்சா ஆசீர்வதிக்கிற தேவனை நீங்க ஏன் போட்டு கெஞ்சுறீங்க? எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே. இதுல என்ன கொடுமைனா, நீங்க கேட்க கூடாத வேற கேட்டுறீங்க. அவருக்கு உங்களுக்கு அதை கொடுக்கறதுல பிளானே இல்ல. நீங்க அதை என்ன பண்ணிடுறீங்க? கேட்டுறீங்க, அழுது கெஞ்சுறீங்க, நைட்டு முழுக்க கெஞ்சுறீங்க. இப்போ அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அவர் கொடுக்க போறாரு. உங்களுக்கு அவர் கொடுக்கும்போது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது அதோடு கூட வேதனையை கூட்டார். எந்த வேதனையும் இருக்காது. நான் சொல்லுவேன், எனக்கு யாருக்கு எப்படின்னு தெரியாது, என்ன பத்தி எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதை மட்டும் நான் சொல்றேன். தாவீதை சுற்றிலும் எல்லாவற்றையும் அமைதலாக்கி இருந்தார்னு இருக்குல்ல, அதுதான் கர்த்தருடையதான மனம். எப்பவுமே நம்ம சுற்றி எல்லாம் அமைதியா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாரு. நாம அமைதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு நம்மளா தான் எல்லாத்தையும் தூக்கி தலைமையில வாரி போட்டுக்கிறது. நம்மளே தான். ஆண்டவர் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னாரா, கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்களே அப்புறம் ஒவ்வொரு இடமா தேர்றது, இந்த இடமா இந்த இடமா இந்த இடமான்னு உங்களுக்குரிய இடம் வரும். அப்புறம் நீங்களே போய் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு இனிஷியல் பேமெண்ட்டை கட்டிட்டு மிச்ச பேமெண்ட்டை கட்ட முடியாம அந்த பேமெண்ட்டும் வராம அப்புறம் அதுவும் போய் இதுவும் போய், இதெல்லாம் நமக்கு தேவை? ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணா வந்து கையை பிடிச்சி கத்தர் கொடுத்துட்டு போவார். நன்கொடை விரும்புகிற ஆண்டவரை போய் கெஞ்சிரும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த நன்கொடை அல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு அல்ல. என்ன சொல்றீங்க? அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. நான் இப்போ நேரடியாக தான் சொல்றேன், பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. பூமிக்குரிய தேவை நமக்கு சந்திக்கப்படும். ஏன்னா பூமியில் இருக்கிறது எதுவுமே ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஒரு நாள் இந்த பூமியில் ஒழிந்து போகும். ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்க ஆத்மாவோட கடைசி வரைக்கும் வரணும், அதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த பூமியோட போயிடும். அது அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் போல தோன்றும். அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதமே ஒரு நாள் உங்களுக்கு போர் அடிக்கும். நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, ஆசீர்வாதம் ஜோம் பண்றீங்க, 3 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆக தொடர்ந்து விற்கணும்னு தோணுதா இல்லையா? தோணுதா இல்லையா? ஏன் ஆசீர்வாதத்தை விற்கிறீங்க? உங்க ஆசீர்வாதத்தை விற்கலாமா? அப்போ அது ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம் இல்லை, தேவை. இப்போ உங்களுக்கு சட்டை நல்ல புடவை ஆண்டவர் கொடுக்குறாரு, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தரை ஆசீர்வதிச்சு ஒரு புடவை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மையிலேயே அது ஆசீர்வாதமா தேவையா? தேவை. ஒரு நாள் இந்த புடவையை நீங்களே தூக்கி போடுவீங்க, அதுக்கு பதிலாக வேற ஒரு புடவையை வாங்குவீங்க. இன்னைக்கு நமக்கு தேவைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் தெரியல. எது ஆசீர்வாதம் நான் பின்னாடி சொல்றேன். ஆனால் கேத்தூராளுக்கு கொடுத்தது எல்லாம் நன்கொடை. ஆபிரகாமுக்கு உண்டானது எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான். இவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் கண்டிப்பாய் ஒரு நாள் கீழ் தேசத்துக்கு தான் போவாங்க. நீங்க உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் தேவனை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாள் பரலோகம் உங்களுக்கு கிடைக்காது. நான் திருப்பியும் சொல்றேன், பூமிக்குரியது எல்லாம் தேவை. அந்த தேவை சந்திக்கப்படும். குறைவில்லாதபடிக்கு தேவன் சந்திப்பார். ஒரு சாப்பிடறதுக்கு மன்னா வேணும்னு சொன்னா கர்த்தர் அளவுக்கு அதிகமா கொடுக்குற ஆண்டவர். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். ஆனால் என்னுடைய தேவை அது அல்ல. என்னுடைய தேவை வேறு. நான் வெறும் நன்கொடைக்காக மட்டும் அவரை ஃபாலோ பண்றவங்க கிடையாது. அது கிடைக்குமா இது கிடைக்குமா? சிலர்லாம் வாழ்நாள் எல்லாம் நிதானம் வந்து ஆண்டவரை கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதை கேட்பாங்க பாருங்க. நீங்க பைபிள்ல உள்ள நம்ம ஆட்கள் கேட்டதெல்லாம் பாருங்களேன். நம்ம ஆட்கள் கேட்டதெல்லாம் பாருங்க. அதாவது நல்ல ஆவிக்குரியவர்கள் கேட்டதை பாருங்க. மோசேயை குறித்து வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:24-25 இருக்கு. இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இப்ப மோசே யாரு? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, விசுவாசத்திலே அவன் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. யாரு? பெரிய ராஜாவுடைய தங்கச்சி பையன், பார்வோன் குமாரத்தியின் மகன். அந்த ராஜாவுடைய வீட்டில் இருக்கக்கூடியதான அந்த அம்மாவுடைய பையன், வளர்ப்பு பையன். இவன் அது எனக்கு வேணாங்கிறான். இப்ப அதைத்தானே நம்ம ஆசீர்வாதங்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து அதாகணும் இதாகணும். அவன் சொல்றான், எனக்கு அதல்லப்பா, அதிலும் மேன்மையான வேறொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்ப ஆபிரகாமை பத்தி சொல்றாங்க, கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் சொன்னாரு. அந்த தேசத்தை ஆபிரகாம் கேட்டாரு, ஆபிரகாமே கேட்கிறாரு, எதனால இதை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் எல்லாம் சொல்றாங்க. அதே ஆபிரகாம் தான் திருப்பி சொல்றாரு. எபிரேயர் 11:9 முதல் 13 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான்னு இருக்கு. அந்த தேசத்துக்கு வந்துட்டான். கானானுக்கு வந்த பிறகு தேசத்தை பார்க்கறான். இவ்வளவு தானா? ஒரு நாள் அந்த தேசத்தை எப்படியாவது சுதந்திரிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரை கேட்டேன், எதனால இதை சுதந்திரத்துக் கொள்வேன்? எழுச்சி நட, உன்னால எவ்வளவு நடக்க முடியுமா நடனாரு. நடந்தாரு. சரி, இதை நான் உனக்கு தரேன்ட்டாரு, உன் சந்ததிக்கு தரேன்ட்டாரு. எல்லாம் ஓகே தான், தரேன்றதா சூப்பர் தான். ஆனா ஒரு நாள் ஆபிரகாம் படுத்துட்டு யோசிக்கிறான் கூடாரம் வாசல்ல, இவ்வளவுதானா? இந்த தேசம்ன்றது இவ்வளவுதானா? நான் எனக்கு கடைசியா ஒரு மக்பேலா கோயில கொண்டு போய் வைக்க போறாங்க, அவ்வளவுதானா? இப்பதான் அவனுக்கு தோணுது, இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான். இவன் தான் அப்படி இருந்தான்னு பார்த்தா இவனுக்கு அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அவன் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு நீ எங்கேயும் போகாத, இதை நான் உனக்கு தருவேன். அவனும் அப்படியே கேட்டான். விதவிதச்சான், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யானா, அப்புறம் துறவை தோண்டனா, எல்லாம் கிடைச்சிச்சு, ரெகோபோத்து எல்லாம் ஓகே. ஒரு நாள் ஈசாக்கு நினைக்கிறான், இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? அப்ப என்ன ஆண்டவரே? இல்ல, தூரத்தில் ஒண்ணு இருக்குது, அதான் கைவேலை இல்லாத ஒரு தேசம், அஸ்திவாரம் உள்ள பட்டணம், நான் கட்டிட்டு இருக்கிறேன். பாக்குறான், அதுதான் இப்ப முக்கியம் எனக்குன்றான். யாக்கோபு ஒரு நாள் படுத்திருக்கான். திரும்பி கொண்டாந்து இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன் எல்லாம் சொல்றாரு. திரும்பி வந்தாச்சு, தேசம் கிடைச்சிருச்சு, அப்பாடா 12 பசங்க எல்லாம் ஓகே. இப்ப சொல்றான், இவ்வளவுதானா?
இப்பதான் அவனுக்கு தெரியுது, இதை அல்ல, எனக்கு இயேசு கிறிஸ்துவ தரிசனம் வருது, ஒரு நாள் அவர் வருவாரு, அந்த தேசம் எனக்கு வேணும். அதையெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு கடைசியா சொல்றான், இதெல்லாம் இதுல மேன்மையானது. இன்னைக்கு நீங்களும் நானும் அவன் எதெல்லாம் அதை அல்லன்னு சொன்னானோ அந்த நன்கொடைகளுக்கு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நன்கொடை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க ஆண்டவரே. அவரை தெளிவா ஒரு தடவைக்கு 100 தடவை பைபிள்ல சொல்றாரு. மீன் கேட்டால் பாம்பை தருவானோ, இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. ஆனால் நாம் இன்னும் நன்கொடைகளுக்கு அலைகிற அந்த சந்ததியாகவே இருக்கிறோம். இந்த சந்ததி என்ன சந்ததி? நன்கொடைகளுக்கு. ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான். இன்னைக்கும் ஆண்டவர் இதான் கிடைக்குமா? பல நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு எப்பவும் கர்த்தரை நோக்கி மட்டும்தான் இருக்கணும்னு அவர் விரும்புறார். ஏன்னா இவர்கள் கொடுக்கறதை விட நிறைய கொடுக்கிறவர் அவர். தேவைக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு. வரவங்க 500 ரூபாய் கொடுப்பாங்க, 5000 ரூபாய் கொடுப்பாங்க. 50,000 ரூபாய் தேவை இருந்துச்சுன்னா 50,000 அவர் தான் தருவார். 5 லட்சம் தேவை இருந்தாலும் அவர் தான் கொடுப்பாரு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. முதல் சந்ததி ஆபிரகாமுடைய நன்கொடைகளை வாங்கி கொண்டு போகிறதான ஒரு சந்ததி. இவர்கள் நன்கொடைகளை வாங்கிட்டு தான் போவாங்க. இவங்க கடைசியா கீழ் தேசத்துக்கு போயிடுவாங்க, மேல் தேசத்துக்கு போக முடியாது இவங்களால. ரெண்டாவது ஒரு சந்ததி இருக்கிறது, வாசிங்க. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. நல்ல கவனிங்க, இது யாரை பத்தி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்மவேலை குறித்து இருக்கு. இது இரண்டாவது சந்ததி. இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்மவேல் ஆக்சுவலா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்றேன், நம்ம மாம்சத்துக்கு பார்க்க வேண்டாம். கள்ளத்தரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 25 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞானார்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்குச் சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இது இரண்டாவது நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள். வசனம் தெளிவா சொல்லுது. என்னவா இருக்குது? நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள், மாம்சத்தின்படி பிள்ளைகள். இதுவும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். நியாயப்பிரமாணமும் யாருக்குரியதுதான்? தேவனுக்கு உரியதுதான். தேவன் தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாரு. 17ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல அவர் தான் கொண்டு வரார். நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்களுக்கும் சில ஆசீர்வாதங்களை கத்தர் வச்சிருக்காரு. இப்ப கேத்தூரால் சந்ததின்றது பரிசுகளை கொடுத்து அனுப்பிட்டார். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் திரும்பி வர மாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிளஸிங் வாங்கிட்டாங்க, ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த சந்ததி இருக்கு பாருங்க, இது பிளஸிங் வாங்கிட்டு போன சந்ததி இல்ல, இது போயிட்டு திரும்பி வரும். எப்படி வந்துச்சு வாசிங்க. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரான ஏத்தியனாக சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் குமரத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை. அப்ப இவன் மரிக்கும் போது 2 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டான்ல, ஆனா இஸ்மவேல் போகவே இல்லை பாருங்க. இஸ்மவேல் என்ன செய்யல? போகல. அப்ப கேத்தூரால் சந்ததி தான் போயிருக்குது கீழ் தேசத்துக்கு. இவன் என்ன செய்யல? இவன் கீழ் தேசத்துக்கு போல, இவன் வனாந்தரத்துக்கு போனான். எங்க போயிட்டான்? வனாந்தரம். இது யாரை குறிக்குதுன்னா இஸ்மவேலர்களை குறிக்குது. இஸ்மவேலர்னா யாருன்னா இஸ்ரவேலர்களை குறிக்குது. என்னங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க? இஸ்மவேலா இஸ்ரவேலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ற இஸ்ரவேலர்களை தான் குறிக்குது. மாம்சத்தின்படி பிள்ளைகள் யாருன்னா இப்ப இருக்கிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இப்ப இருக்கிறாங்கல்ல, இவங்க தான். இந்த கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதுறது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அப்படிதான் எழுதுறாரு. 4:25 வாசிங்க. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேம்னா என்ன? யூதர்களுடைய தலைநகரம் இஸ்ரவேல். அந்த ஆகார் எதுக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னா இஸ்ரவேலுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. புரியுதா? இதை நீங்க ஸ்பிரிச்சுவலா புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அப்ப ஈசாக்கு யாருக்கு அடையாளமா இருக்கிறா? நமக்கு அடையாளமா இருக்கிறார். கீழே எழுதுற ஆவிக்குரிய பிள்ளைகள், இது மாம்சத்தின் பிள்ளைகள். இஸ்மவேல் மாம்சத்தின் பிள்ளைன்றதுனால யூதர்கள் மாம்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அது உங்களை என்னையும் குறிக்கிறது. அதைத்தான் அவர் அந்த இடத்துல எழுதுறாரு. அப்ப இந்த மாம்சத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்து அனுப்புறாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டாரு. இது எதுக்கு அடையாளமா இருக்குது? யூதர்களை உலக பிரகாரமாக கர்த்தர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டாரு. எப்ப அனுப்பிட்டாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்த உடனே அதை அனுப்பிட்டார். யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை? ஈசாக்கு யாரு? நம்மளை குறிக்குது. சபை வந்த உடனே இஸ்ரவேல் வனாந்தரத்துக்கு போயிடுச்சு 2000 வருஷம். என்ன கொடுத்து அனுப்பிட்டாரு? ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும். அதாவது அப்பங்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்குது. அந்த வார்த்தையை, ஒரு வார்த்தையும் உடன்படிக்கையும் அவங்களோட பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டார். போங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. அலைந்து திரிந்தாள் ஆகார். ஆகார் என்பது இப்போ இருக்கிற எருசலேமுக்கு சரி. அவங்க இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிந்தார்கள் எல்லா பக்கமும்.
கடைசியில் அவங்க சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை சாகாது, அவன் வளர்ற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குவேன். அந்த நீரூற்று யாருக்குரியது? ஆகாருக்கு உண்டது. அந்த நீரூற்று அவள் கண்ணுக்கு தெரியுது, அதுல பிள்ளை தண்ணி குடிக்குது, அதுல பிள்ளை வளருது. பிள்ளை வளர்ற வரைக்கும் கர்த்தர் அதோடு குடியிருந்தார். அப்படிதானே இருக்குது. அவருடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலை கர்த்தர் முழுசுமாக அழிச்சு போடல, வனாந்தரத்துக்கு அனுப்பினாரு, அலைஞ்சு திரிஞ்சிச்சு. ஆனால் சாக விடாம பத்திரமா பாத்துக்கிட்டாரு. அவனுக்கும் உடன்படிக்கை இருக்குது, அவனுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது. அவன் வளர்ந்து திருப்பி வரணும், இங்க வரணும். எங்க? ஈசாக்கும் அவனும் சேர்ந்து ஆபிரகாம் மரணத்துக்கு வரணும். வர வரைக்கும் கர்த்தர் அவனை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். அதுதான் 2000 வருஷமா இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொண்டார். இந்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவனுக்கு நன்கொடை பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். இவனுக்கு என்ன கொடுத்தாரா? அப்பத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. இவனுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்துட்டாரு. சர்வைவல். இவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? சாக விடாமல் சர்வைவலுக்கு தேவையான தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்துட்டாரு. இதை தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ற ஒரு மாம்சத்தின் கூட்டம் இருக்குது. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்மவேலர்கள் மாதிரி, இஸ்ரேலர்கள் மாதிரி இவங்க சர்வைவலுக்கு கர்த்தரை ஃபாலோ பண்றவங்க. வாக்கு தத்தம், அது இது இப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? அலைஞ்சு திரிவாங்க, அழுவாங்க, ஆண்டவர்பட்டு கதறுவாங்க. பிள்ளையின் அழுகுறல கர்த்தர் கேட்பாரு, ஆசீர்வதிப்பாரு, திருப்பி நல்லா வளருவாங்க. ஆனா இவன் யாரா இருப்பான் தெரியுமா? அதான் கொடுமையே. ஆண்டவர் இருந்து ஆசீர்வாதம் வாங்குறான், ஆண்டவர் தான் இவனை வளர்க்கிறாரு, ஆண்டவர் தான் நீரூற்றை உண்டு பண்ணாரு, எல்லாம் குடிப்பான். இவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். எப்படிங்க சொல்றீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். எதிராக குடியிருப்பான் என்றார். இவன் யாரு? நல்ல கவனிங்க. இவன் யாரு? ஆண்டவர்ட்ட இருந்து நீரூற்றிலிருந்து தண்ணி வாங்கினவன். இவன் வளர்ற வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தாரு. யார் கூட? துஷ்ட மனுஷனோட. ஆனா இவன் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இவனுக்கும் ஆபிரகாம் என்ன கொடுத்திருக்கிறாரு? துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இவனுக்கும் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்குது. இது சபைக்கு வரும், வாக்குத்தத்தம் வாங்கும், கரெக்டா 1ஆம் தேதி வந்துருவாங்க, கம்யூனியன் எடுத்துருவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு வந்துருவாங்க, சோத்திரம்பாங்க. ஆனா வீட்டுக்கு போனா துஷ்ட மனுஷனா இருப்பான். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துஷ்ட மனுஷனா இருப்பான். இவனை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஏன் ஆசீர்வாதம் இருக்கு? இவன் சில காரியங்கள் வசனத்தின்படி கரெக்டா செய்வான். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? சில உலகத்தான் பார்த்திருக்கீங்களா? சில உலகத்தான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த பைபிள்ல சில விஷயங்களுக்கு ஆசீர்வாதம்னு இருக்கு. இதை அவங்க செஞ்சாலும் ஆசீர்வாதம் வரும். இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். கள்ளத்தராசு கர்த்தருக்கு பிடிக்காது. உண்மை உள்ள மனுஷன். இப்ப எத்தனை உலகத்தான் கள்ளத்தராசு பண்ணாம உண்மையா இருப்பாங்க தெரியுமா? நீங்க பெட்ரோல் போடும்போது கூட பாருங்க, அந்த பங்க்ல போய் போடுங்க, அங்க கரெக்டா இருக்கும் லிட்டரும்பாங்க. அங்க பெட்ரோல் ஒழுங்கா இருக்கும். அந்த பங்க்ல பாருங்க பயங்கர கூட்டம் இருக்கும். நல்லா வந்து அவர் 2 பங்கு 3 பங்கு வச்சிருவாரு. ஏன் அது ஆசீர்வாதம் அவருக்கு வருது? இந்த வசனம் சொல்லுது உண்மையா இருந்தா ஆசீர்வாதம் வரும்னு. அவர் உண்மையா இருக்கிறாரு, உலக ஆசீர்வாதம் அவருக்கு வந்துருச்சு. ஆனா அவன் துன்மார்க்கன், அவன் குடியாரனா இருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல அவர் என்னவா இருக்கிறாரு? கரெக்டா இருக்கிறாரு. சில நேரத்துல பாருங்க 90 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாரு, ஆனா துன்மார்க்கனா இருப்பாரு. நம்ம ஆளு பட்டீர்னு போயிடுவான், நீதிமான்பாங்க. ஏன்னு கேட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஆளு அப்பா அம்மா ஒழுங்கா பார்த்திருப்பான். அவன் துன்மார்க்கனா இருப்பான், அப்பா அம்மா ஒழுங்கா பார்ப்பான். வசனம் சொல்லுது, உன் நாட்கள் நீடித்து இருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அந்த தாயின் தகப்பனையும் அந்த ஆள் கனம் பண்ணா உலக பிரகாரமான அந்த ஆள் தான். ஆனா உண்மை அவர் பைபிளை பார்த்து செய்யல. அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறாரு. அப்பா அவன் நல்லா பார்த்துப்பாரு கடைசி வரைக்கும். அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும். ஏன்னா அதை அவர் ஃபாலோ பண்ணாரு. பைபிள் படி ஃபாலோ பண்ணல, ஆனா பைபிள்ல உள்ள ஃபார்முலாவை தெரியாமையே ஃபாலோ பண்றாரு. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான அந்த விஷயத்துல பைபிள்ல சொன்னபடி அவர் ஃபாலோ பண்றாரு. ஆனா அவருக்கு தெரியாது பைபிள் ஃபாலோ பண்றான்னு. இயற்கையாகவே அவருக்கு என்ன இருக்குது? அந்த சுபாவம் இருக்கு. அதுக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. ஆனால் அவர்கள் துஷ்ட மனுஷனா இருப்பாரு. இந்த மாதிரி தான் இஸ்ரவேலன் இருக்கிறானே, இப்ப இருக்கிற இஸ்ரவேலன், இவன் நிறைய விஷயத்துல துஷ்டன், ஆனா வசனத்துல ஃபாலோ பண்றதுல கரெக்டா இருப்பான். அப்ப உலக பிரகாரமா இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடுது? வந்துடுது. இப்ப நீங்க பாருங்க, ஏழைகளுக்கு நல்லா கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உலக பிரகாரமா வரதானே செய்யுது. உலகத்தான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வந்துடுது. அவன் மத்த விஷயத்துல மாட்டிப்பான், அது வேற விஷயம். ஆனா இந்த விஷயத்துல அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம் என்பது மாம்சத்துக்குரியது. மாம்சத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுறவங்க சர்ச்சில் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கரெக்டா சில விஷயங்கள் கரெக்டா வர்ற சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா, சம்பளம் வந்த உடனே எதுக்கு எடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் தசமங்கிறது ஒரு கவர்ல போட்டு மேல வச்சிருவாங்க. தேவை வந்தா கூட அதை எடுக்க மாட்டாங்க. தேவை வந்தா கூட எடுக்க மாட்டாங்க. அதை கொண்டு வந்து சர்ச்சில் தான் போடுவாங்க. அவங்க பாருங்க பின்னாட்கள் உண்மையிலே ஆசீர்வாதமா இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? உலக பிரகாரமாக அவர்கள் துஷ்டர்களா இருந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். அதான் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். இப்ப இவனை துஷ்ட மனுஷன் ஒரு துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பிட்டாரு. இப்ப இவனுக்கும் 12 கோத்திரம், இவனையும் ஆசீர்வதிப்பேன், இவனும் பெருக்குவான், எல்லா ஆசீர்வாதம் இவனுக்கு இருக்குது. ஆனா இவன் ஆசீர்வாதம் என்பது இங்க இருக்கிற எருசலேம் மாதிரி இதோட முடிஞ்சிடும். இந்த எருசலேமை சுத்தி எப்பவும் சண்டை நடந்துருக்கும், எல்லாம் நடந்திருக்கும், எல்லாம் போய் போராடிட்டே இருப்பாங்க. ஆனா அது பாட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் எங்க இருக்குது? சபைக்குள்ளேயும் இருக்கு. இங்க வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனா வீட்டுக்கு போனா துஷ்ட மனுஷனா இருப்பான். இங்க அவன மாதிரி நல்லவனை நீங்க பார்க்கவே முடியாது.
நம்பவே முடியாது. சில ஆட்கள்லாம் வீட்டில் வேற மாதிரி இருக்கான், இங்கே வேற மாதிரி இருக்கான். அது எப்படி தான் நடக்குது நமக்கே தெரியாது. அப்படி ஒரு ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க கேட்டோம்னா ஒரு ஆசீர்வாதமா தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இந்த ஆசீர்வாதம் உலகத்தோடு கூட போயிடும். இவங்க ஓடி முடிப்பாங்க. இங்க இருக்கிறது நியாயப்பிரமாணத்துக்குரிய ஆசீர்வாதம் இவர்களுக்கு வரும். இந்த ஆசீர்வாதம் வனாந்தரத்துக்கு ஓடும், சுத்தம், எல்லாம் நடக்கும். ஆனால் இவர்களை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதமாய் மாறாது. அது வேற ஆசீர்வாதம். இது இரண்டாவது சந்ததி, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற சந்ததி. ஆனால் கர்த்தரால் வளர்க்கப்படுது. ஒன்ஸ் ஃபார் ஆல் கேத்துரால் மாதிரி அனுப்பின சந்ததி அல்ல. இது கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவனை ஒரு நாள் திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளையகுமாரன் மாதிரி தான். இளையகுமாரன் எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. ஆனால் அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் கண்டிப்பா நீ வருவே என்கிட்ட. ஏன் நீ இப்ப துன்மார்க்க, ஒரு நாள் திருந்தி வருவ. நியாயப்பிரமாணம் ஒருவேளை இப்ப இப்படி இருக்குது. புதிய எருசலேம் எடுத்து பாருங்க. நியாயப்பிரமாணம் மதில் சுவராகவும் சுயாதீன பிரமாணம் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் சேர்ந்து ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள் மக்பேலா குகையில. ரெண்டும் சேர்ந்து தான் புதிய எருசலேமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இது ஒரு நாள் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க நினைச்சுக்காதீங்க ஓ திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இப்ப துன்மார்க்கமா இருக்கலாமான்ட்டு. திருந்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாது. இதுவே ரட்சணை என்னால். இந்த துன்மார்க்கமால் இருந்துகிட்டு ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு திருந்தறதுக்கு பல நேரத்தில் கஷ்டம். அதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ பல நேரங்களில இந்த துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்படுவது நமக்கு வேதனையாக மாறிடும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று இருக்கிறது சொல்லி வாசிக்க நான் முடிக்கிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். 5வது வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். இதுதான் உங்களுக்கு எனக்குமான ஆசீர்வாதம். ஈசாக்கு யாரு? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அங்க வாசிச்சோம் இல்லையா? இப்ரேயர் 4 வாசிச்சோம் இல்லையா? 22 அங்க சொன்னது 2 ஞானார்த்தம் உள்ளவைகள். ஒன்று மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொன்று வாக்கு தத்தத்தின் பிறந்தவன். அது ஈசாக்கு. ஈசாக்கு என்பது உங்களை எண்ணி குறிக்கிறது, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். இஸ்ரவேல் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது, மாம்சத்தின் பிள்ளைகள். இந்த ஈசாக்குக்கு தான் வசனம் சொல்லுது ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் கொடுத்தான். அதான் வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்ம இடத்துல என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார். இப்ப நமக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதம் கேத்தூராளுக்கு கொடுத்த நன்கொடை அல்ல. இந்த ஆசீர்வாதம் ஆகாருக்கு கொடுத்ததான அப்பமும் துருத்தியும் அல்ல. இந்த ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? பல நேரத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னு உடனே அந்த வசனம் கூட நீங்க வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. ஈசாக்கின் மூலமாக எல்லாம் வருகிறது. ஈசாக்கு தான் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வருது. இந்த எல்லா ஆசீர்வாதம்னா என்ன? வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். இங்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வருது, புறஜாதியருக்கு வருது. இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள்னு சொன்னேன். நமக்கு அது வருது. ஆனா என்ன வருது? அதான் கேள்வி. என்ன வருது? ஆபிரகாம் இப்போ என்ன பண்றாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசி. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இதுவரைக்கும் ஈசாக்கு எப்படி இருந்தான்? அப்ப அந்த வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? இப்பத்தான் அவன் என்ன ஆகிறான்? அவன் ஐஸ்வர்யவனாகி பணக்காரன் ஆகிறான் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? பணக்காரன் இல்ல, அவ்வளவுதான். பணக்காரனா இருந்தா அவன் ஏன் பணக்காரன் ஆனான்னு எழுத போது, விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் இருந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருல? அவன் விருத்தி அடையல. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? நான் கேட்கறது புரியுதா? சரி, இப்ப இவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டானா? இவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டானா? நல்ல பணக்காரன் ஆயிட்டானா? அப்ப இவன் ஆசீர்வாதம் யாருக்கு போனோம்? ஈசாக்கின் சந்ததி யாருக்கு போனோம்? இல்ல, ஆவிக்குரிய விதத்துல உலக பிரகாரமா இது யாருக்கு போனோம்? யாக்கோபுக்கு போனோம். யாக்கோபு என்ன சொல்றான்? நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. அவன் சொல்றான், நான் 2 பெரும் பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு போல? யாக்கோபுக்கு போல. ஆபிரகாம் என்ன வேலை பார்த்தாரு? அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு அங்கே இல்லை. அவர் பணக்காரனா இருந்தார், அவள் தான் இருக்குது. செல்வச்சிமானாக இருந்தார், அவ்வளோதான். ஈசாக்கு என்ன வேலை பார்த்தாரு? விவசாயி. யாக்கோபு என்ன வேலை பார்த்தாரு? அப்ப இவர் வேலைக்கும் அவர் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆபிரகாம் வேலைக்கும் ஈசாக்கு வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. புரியுதா? அப்ப ஆபிரகாம் பணம் ஈசாக்கு வந்துச்சுன்னு இல்லை, ஈசாக்கு பணம் யாக்கோபுக்கு போகவே இல்லை. சரி, யாக்கோபுடைய பணம் ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? நியாயமா அடுத்து யாருக்கு போகணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு? யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போச்சு.
அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம். யூதா ஜனத்தில் அதிகமா இருந்ததுனால அவன் ராஜ்யபாரமும், சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சுன்னு பைபிள் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ யோசேப்புக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதம் போகணும்னா யோசேப்பு எப்படி போனாரு எகிப்துக்கு? அவர் அங்க போய் பிரதமர் ஆயிட்டாரு. அப்ப யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு போல? யாக்கோபே அரிசி கட்டி யார்ட்ட போனாரு? அப்ப யாக்கோபினுடைய உலக ஆசீர்வாதமோ ஈசாக்கின் உலக ஆசீர்வாதமோ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யல? போகல. அப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியா புறஜாதியாருக்கு வருதுன்னா என்னத்தை குறிக்குது? அவர் உலக ஆசீர்வாதத்தை பத்தியே பேசல. அது முழுக்க முழுக்க வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறது. உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பார்கள், பலுகி பெருகுவார்கள். இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் தான் ஆபிரகாம் மேல இருந்தது ஈசாக்கு மேலையும், ஈசாக்கு மேல இருந்தது யாக்கோப் மேலையும், யாக்கோப் மேல இருந்தது யோசேப்பு மேலையும், அது இயேசுவின் வழியா நம்ம மேலையும் அது இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நாம எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பார்த்துட்டே இருக்கோம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தாரு. என்னன்னா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகம் தனக்கு உண்டானக்கு பிறகு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இது யாருக்கும் இஸ்மவேலுக்கும் போகல, கேத்துராளுக்கு போல யோசேப்புக்கு போச்சு. கம்யூனியன் கொண்டு கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? மெல்கிசேதேக்கு கொண்டு கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆபிரகாம்கிட்ட. இந்த கம்யூனியன் அடுத்து யார் கையில கொடுத்தாங்க? இந்த கம்யூனியன் அடுத்து யார் கையில கொடுத்தாங்க? அடுத்து கடைசியா இயேசு கிறிஸ்து எடுத்து நம்ம கையில கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கம்யூனியன் எடுத்து இயேசு எங்க கொடுக்குறாரு? கம்யூனியன் எடுக்கிறத பத்தி எந்த புக்ல வருது? கம்யூனியன் எடுக்கிற அந்த முறை எந்த புக்ல வருது? கொரிந்தியருக்கு வருது. கொரிந்தியர் யாரு? இஸ்ரவேலா புறஜாதியா? புறஜாதி. அப்ப பவுல் புறஜாதி எழுதும்போது என்ன எழுதுறாரு? உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப கர்த்தர் யாருக்கு ஒப்புவிக்க சொன்னாரு? புறஜாதிக்கு ஒப்புவிக்க சொன்னாரு. எதை ஒப்புவிக்க சொல்றாரு? கம்யூனியன். கம்யூனியன் என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அதான் கலாத்தியர் 4. இப்ப புரியுதா உங்களுக்கு கர்த்தர் சொன்னது வசனம்? அப்ப ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான்னா உலக ஆசீர்வாதம் அல்ல. அப்படி பார்த்தா யூதர்களை விட ஆசீர்வாதமான உலக பிரகாரமான மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. நான் சொல்றது உலக ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் சொல்ற உலக ஆசீர்வாதம் நிச்சயம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஒன்னு அதை விட்டு உங்க போகும், இல்ல நீங்க அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களை விட்டு அது போகும் இல்லையா? ஒரு நாள் வரும் நீங்க அதை விட்டு போவீர்கள். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் நீங்களும் அதை விட்டு போக முடியாது, அதுவும் உங்களை விட்டு போக முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பின் அனுபவம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், நித்திய ஜீவன், பரலோகம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இது எதுவும் வேற யாருக்கும் கிடையாது. கேத்துரால் சந்ததிக்கும் கிடையாது, இஸ்ரவேல் சந்ததிக்கும் கிடையாது. ஈசாக்கின் சந்ததி ஆகிய நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எதை ஆசீர்வாதமா பார்க்கணுங்கிறத இப்ப கேள்வி. சபை எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது? இந்த கேத்துராலுக்கு கொடுத்தது ஓடுது இல்லையா? இந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்தது ஓடுது. அது வேணும், இது வேணும், அது வேணும். இப்பவும் சொல்றேன், அவன் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவன், இவன் கீழ் தேசத்துக்கு போகிறவன், இவன் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் குடியிருக்கிறவன். உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இனி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதுக்கு பின்னாடி ஓடுறோம்? படிப்பு, அந்தஸ்து, புகழ், பணம். நீங்க என்ன வேணா படிங்க, முடியும் போது என்ன சொல்ல போறாங்க? டாக்டர் செத்துட்டாரு, அப்படிதானே? டாக்டர் செத்துட்டாரு, அதோட அவர் வாங்கின பட்டமும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பேர் பாடி. டாக்டரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பாங்க. எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், லண்டன் ரிட்டர்ன் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்கவே போறதில்ல. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போறதில்ல. ஏஐ டெக்னாலஜி முடிச்சிருக்காரு, அவர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போறதில்ல. பாடி எப்படி எடுப்பீங்க? நீங்க மரிக்கிறதோடு கூட இந்த பூமியில நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் மரித்து போகும், அத்தனையும் காணாமல் போகும். உங்க பிள்ளைகள் மரிக்கும் போது அவங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்துகளும் மரித்து போகும். ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் இருக்கே, அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அதை கொடுக்கும்படிதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்ப இந்த பூமிக்குரியதெல்லாம் தேவைகள், அந்த தேவை சந்திக்கப்படும். அப்பப்ப என்ன தேவையோ அப்பப்ப ஆண்டவர் அதை தருவார். நம்ம கிட்ட பிரச்சனை என்னன்னா, பின்னாடி வர தேவையை இப்பயே கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு கேக்குறீங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், வருமா வராதான்னு தெரியாது. அப்புறம் என்ன விசுவாச சந்ததி? 20 உன்னை பாதுகாத்த ஆண்டவர், 40 பாதுகாத்த ஆண்டவர், 60 பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 20 உன் ஞான வேலை செய்யல, என்ன ஆகும்ட்டு? விசுவாசம் இருந்துச்சுல, 60 அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் நீதிமானின் சந்ததியை ஒரு நாளும் அப்பத்துக்கு இறஞ்சதை கர்த்தர் கை விட்டதே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அறியாமலேயே ஒன்னு கேத்துரால் சந்ததியா இருக்கிறீங்க, இல்லைன்னா என்னவா இருக்கிறீங்க? ஆகாரின் சந்ததியா இருக்கிறீங்க. ஈசாக்கின் சந்ததியா நீங்கள் இன்னும் மாறவே இல்லை. ஈசாக்கின் சந்ததி உலகத்துக்குரியது அல்ல, அது வானத்துக்குரியது. உலகத்துக்குரியது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இன்னைக்கு ஒன்னு கேத்துரால் சந்ததி இல்லையா ஆகாரின் சந்ததி, ரெண்டுல தான் இருக்கு. இன்னைக்கு எங்க இருக்கு ஈசாக்கின் சந்ததி? எங்க இருக்கு விசுவாசம்? இன்னைக்கு நான் பேசுறது முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கு தான் பேசுறேன். இன்னைக்கு சபை நீங்கள் கேத்துரால் சந்ததியாகவோ அல்லது இஸ்மவேலின் சந்ததியாகவோ இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை சபையில. தேவனுடைய சந்ததி உள்ளவன் இதை செய்யவே மாட்டான். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தருவார் விசுவாசத்தோட காத்திருப்பான். கர்த்தர் கொண்டு வந்து தருவார்.
அவர் தர வேற யார் கொடுக்க போறாரு சொல்லுங்க? நமக்கு தர கர்த்தர் வேற யார் ஆசீர்வதிக்க போறாரு? இன்னைக்கு இந்த 2 சந்ததிக்குள்ள இருந்து நீங்க 3வது சந்ததிக்குள்ள வாங்க. உலக ஆசீர்வாதத்தை பத்தி கவலையே படாதீங்க. அது தேவை, என்ன தேவையை கர்த்தர் கொடுப்பாரு. நான் இன்னைக்கு நிக்கிற இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு கோடிகள்ல தேவைனா கூட கர்த்தர் தருவார். ஆனா அது தேவையா இருக்கணும். அது ஊழியத்தின் தேவையா இருக்கணும், உங்க வாழ்க்கைக்கு தேவையா இருக்கணும். அது கர்த்தர் சொல்றதா இருக்கணும். கோடிகள்ல தேவைப்பட்டா கூட கர்த்தர் தருவார். எத்தனை லட்சம் வேணுமோ கர்த்தர் தருவார். ஆனா அது தேவையா இருக்கணும். ஆனா நீங்க தேடி போய் ஓடி அலைஞ்சு திரிஞ்சு இன்னைக்கு எத்தனை பாவம் விசுவாசிகள் தெரியுமா? அப்படியே பிபி சுகரோட இருக்குது. முதல் 10 தேதிக்குள்ள கடக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது விசுவாசி. வர்ற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, வாடகை கட்ட முடியாம, அதை பண்ண முடியாம, இதை பண்ண. நான் சொல்றேன், அவ்வளவு கூட நடத்த முடியாத தேவனை ஆராதிக்கவே கிடையாது. அவர் 40 வருஷம் சும்மா சாப்பாடு போட்ட ஆண்டவர். எத்தனை பேருக்கு? 6 லட்சம் புருஷருக்கு சாப்பாடு போட்டவர். 5000 பேருக்கு சும்மா சாப்பாடு அள்ளி போட்ட தேவன். மீனையும் சாப்பாடையும் கொடுத்த தேவன். அவர் ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்தை நடத்துறதுக்காக கஷ்டப்படுத்த போறாரு. ஒரு 40 வருஷம் நடத்த மாட்டாரா? இன்னைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு. கேத்தூரால் கூட்டம், பரிசுகளை வாங்குற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் ஆகார் கூட்டம். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கார் தெரியுமா? ஈசாக்கின் கூட்டமாக அழைச்சிருக்கிறார். வாக்கு தத்தத்தின் சந்ததியாக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நமக்கு திருப்பி சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய தேவன் என்ன தேவையோ 24 மணி நேரமும் கொடுக்க வல்லமை உள்ளவர். உன் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் உனக்கு எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரியது, மகா மேன்மைக்குரியது. அது வேற எந்த சந்ததிக்கும் கிடைக்காது. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? விசுவாசிகளுக்கு சொல்றேன், இந்த தேவன், நான் அவரோடு கூட 33 வருஷம் பழகினதுனால சொல்றேன், இந்த தேவன் நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு விரும்பாத தேவன். நம்ம கண்ணீர் வடிக்கணும்னு விரும்பாத தேவன். யாக்கோபு கண்ணீர் வடிச்சாலே தாண்டி போகாத தேவன் அவர். மரியாள் கண்ணீர் வடிச்சா லாசருவை உயிரோடு கூட எழுப்பி கொடுக்கிற தேவன் அவர். நம்ம அழுத அவர் கூட அழுவார். இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கு. அந்த தேவனா உங்களை வேதனைப்படுத்தி பார்க்க போறாரு சொல்லுங்க? அந்த தேவனா உங்களை தரித்திரத்தை தள்ளி பார்க்க போறாரு? அந்த தேவனா உங்களை குறைவுகளை விட்டுட்டு நீ சின்னாபின்னமாகி சிக்கி தவிக்கிறத பார்க்க போறாரு? அவர் ஒரு நாள் அப்படி விரும்ப மாட்டார். அவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிருன்ட்டு. ஆனால் கூடவே போயிட்டார் வனாந்தரத்துக்கு. அவர் கூடவே போயிட்டாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். பிள்ளை வனாந்தரத்தில் இருக்கிறது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். உன்னை அனுப்பிட்டு தூரத்தில் நின்று பார்க்கிற ஆண்டவர் அல்ல, உன் கூடவே வந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வருகிற ஆண்டவர். அந்த தேவனா உன்னை கைவிடுவார் சொல்லு? உனக்கு ஏன் அந்த ஆண்டவர் மேல இவ்வளவு அவிசுவாசம்? ஏன் நடத்துவாரான்ட்டு? அவர் உன்னை வனாந்தரத்தில் கைப்பிடிச்சு கூட்டது எதுக்கு தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை எப்படி நடத்துறேன் நீ கத்துக்கோன்றதுக்கு தான். நல்ல ஆசீர்வாதமான தேசத்துல யார் வேணாலும் நடத்தலாம். தாவீது அரண்மனையில் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனா வனாந்தரத்துல கர்த்தர் தான் கூட இருப்பார். அதான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஏன் வனாந்தரத்தின் பாதையில் நடத்துறாருன்னா, நான் கூட எப்படி இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு பாருன்றாரு. பாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எப்படி சுமக்கிறேன்னு பாரு. அந்த தேவன் உனக்கும் அதுதான் வாக்கு பண்றாரு. அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். சொன்ன வாக்கு தத்தத்தின் பிள்ளையா நீ நான் இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம அப்படியே வனாந்தரத்துக்கு போய் அப்படியே ஆகார மாதிரி அலைஞ்சு திரியறவங்களா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. சொன்னதும் செய்யும் அளவும் நான் கைவிடுகிறதில்லை. உனக்கு வாக்கு பண்ணவைகளில் எல்லாம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு நிறைய காரியம் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா அவர் நேரம் இன்னும் வரலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவிசுவாசப்படாதீங்க. ஆகாரின் சந்ததியா மாறிடாதீங்க. கேத்தூரால் சந்ததியா மாறிடாதீங்க. ஈசாக்கின் சந்ததியாக கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. நான் முற்றிலும் ஜெயம் பெறுவேனுங்கிறதான அந்த விசுவாசத்தோட நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் சொன்னவைகளில் ஒன்றும் தவறி போகாது. நீர் வாக்கு பண்ணவைகளில் ஒன்றும் தவறி போகாது. நீர் என்னை குறித்து என்ன சொன்னீரோ, எனக்கு என்ன வாக்கு பண்ணினீரோ அதை முற்றிலும் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன்பா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன்பா, நீங்க சொன்ன காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாமல் அதை நிறைவேற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஈசாக்கின் சந்ததியாக, வாக்கு தத்தத்தின் சந்ததியாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற சந்ததியாக முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகள் இந்த சபைக்கு அப்படியே 100% நடக்கட்டும். ஆண்டவர் நிறைவேறட்டும். இருக்கிறவர்கள் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.